கைஸ், வெல்கம் டு பேசல் திவ்யா vlogs. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் நேட்டிவ்க்கு வந்திருக்கோம், எங்களோட ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படியே வந்துட்டு தோட்டத்து பக்கம் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன வெங்காயம் விளைஞ்சிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியல ஸோ எது பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்னதாக இருக்கிறது பறிச்சிட்டோமா அது வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் எது பறிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன் பேசில்கிட்ட. ஸோ பேசில் தெரில அப்படி சொல்லிட்டு இருந்தா அப்படி. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எங்களோட செல்ல பிராணி வந்துட்டு ரகுவரன் அவன் பேர். ஸோ செம்ம பாசம் கைஸ் அவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒன்று பறிப்போன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பறித்து வச்சுருந்தாங்க போல். ஸோ பறிச்சிட்டோம். ஸோ நல்லா விளைஞ்சிருந்துச்சு. ஸோ மெர்சி அவள் வந்து என்னோடய அக்கா பொண்ணு, அவள் பேர் மெர்சி அப்படின்ட்டு. ஸோ அவளும் ஒரு பக்கத்துலேருந்து பறிச்சிட்டு இருந்தா. சரி ஓகே, இன்றைக்கி வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறிச்சிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா பறிச்சிட்டு பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நான் பறித்தது. ஸோ அப்படியே போயிட்டு கொஞ்சம் மண்ணெலாம் இருந்துச்சா, ஸோ கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப் கிட்ட போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஸோ நாங்கள் காமிக்கிறோம் கைஸ், அந்த பக்கம் எல்லாம் நல்லா ஃபுல்லாக தோட்டம்லாம் இருக்குது. ஸோ காமிக்கிறோம். இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தோம். ஊர்லேருந்து வந்துட்டு அப்படியே சரி ஓகே தோட்டத்து பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் அம்மாக்கிட்ட பாட்டி அந்த பக்கம் பக்கத்து காட்டில் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆட்டுக்குட்டி இருக்குது, ஸோ அதுக்கு புல் வந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். அதுங்க எங்கள் செல்ல பிராணி ரகுவரன். ஆனால் செம்மையான காவல்காரங்க, சும்மா சொல்லக்கூடாது. நாடன் நாய் தான், ஆனால் செம்மையான ஒரு காவல்காரன் அவன். மெர்சி வந்து நானும் ஏதோ வேலை பண்ணுறேன் எனக்கு வீடியோ பிடி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிக்க சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பிடிச்சோம். ஆனால் செம்ம வெயில். ஏன்னா நாங்கள் போனது ஒரு மத்தியானம் அப்படி வந்து ரீச் ஆனோம். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. அப்படியே பறிச்சுட்டு அப்படியே கீழே போட்டிருந்தாங்க. அந்த சின்ன வெங்காயம்லாம் அப்படியே பறிச்சுட்டு கீழே போட்டாங்க. சரி ஓகே அது எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், அந்த சைடு சுற்றி எல்லாம் சோளம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ சோளம் இப்படி தான் கைஸ் எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே கை வாஷ் பண்ணிட்டு சரி அங்கே போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெட் கலர் சாரீ பாட்டி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சோளம் வரைஞ்சிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு புளியங்காய் மரம் இருந்துச்சு, அதில் விட்டுருந்துச்சு. ஸோ பழம் இல்லை, அது காயும் இல்லை பழம் இல்லை, மிடில் இருக்கும்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன பேருன்னு தெரில, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பக்கம் அப்படியே போயிட்டு பறிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு விளைஞ்சிருந்தாங்க, இப்போ வந்து அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் அறுவடை ஆயிடுச்சு, ஒரு பக்கம் விளைஞ்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா மரத்துக்கிட்ட வந்துட்டோம். பேசில் தான் வீடியோ பிடிக்கிறாப்புல. ஸோ பேசில்கிட்ட ஏதோ பேசிகிட்ருக்கா. ஆக்சுவலி எல்லா காயும் மாறிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் நான் பார்த்துட்ருக்கேன் எங்கே பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹைட்டுக்கு எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தானே பார்க்க முடியும். ஸோ அந்த சைடு பார்த்துட்ருக்கோம். அப்படியே பறிச்சுட்டு நாங்கள் அங்கே ஊருக்கு போனாவே போதும், அவன் எங்கள் கூடயே சுற்றிட்டு இருப்பான். பேசல் அங்கே இருக்கான்ல, பேசல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. புது ஆளுங்க யார் வந்தாலும் சீக்கிரமாக வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிறான் கைஸ் அவன்.
ஏதோ கொஞ்சம் மேலே இருந்திருக்கு, அதை பிடிச்சி இழுத்து பறிச்சிட்ருக்கோம். எனக்கு வந்து புளி இந்த மாதிரி புளிப்பான ஒரு திங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே சாப்பிட பிடிக்குமா. ஸோ அதனால் புளி இருந்துச்சா சரி ஓகே பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புளி பறிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பறிச்சுட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பெங்களூர்லலாம் வந்துட்டு இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ ஊருக்கு போனால் தான் நம்மளுக்கு இஷ்டமான ஒரு திங்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃப்ரீயாக வாங்கி சாப்பிட்லாம். பாருங்க கைஸ், பறித்து முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பறிச்சிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி. பறிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரோட் சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரியம்மாவோட மாடெல்லாம் கட்டியிருந்தாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், அவ்வளோதான் வீடியோ.